சார் சார் விடுங்க சார். சார் என்னாச்சு சார்? சார் எதுக்கு சார் கூட்டி போறீங்க? சார் சார் விடுங்க சார். சார் சார் 6 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன். 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. வட்டி கொடுக்காம நொண்டி சாக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன என் பணத்தையும் கொடுத்துட்டு இவன் பின்னாடி லொங்கு லொங்குன்னு அலையிருக்கு. என்னை பார்க்க கேனைய மாதிரி தெரியுதா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? நான் கொடுக்காம போயிட போறேன். சார் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன் பணம் அசல் வட்டி இன்னைக்கு செட்டில் ஆகணும் சார். தருவேன் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு நாள் ஊரை விட்டு ஓடி போயிட்டா என் பணத்தை எவனா கொடுப்பேன்? நான் கொடுக்குறேங்க. தம்பி நீ யாரு? நான் ஜீவனனுக்கு வேண்டப்பட்டவன். ஓஹோ அப்படின்னா ஏன் பணம் 8,50,000 எடுத்து வையே. 8 லட்சமா? ஆமா, அசல் 6 லட்சம், வட்டி பாக்கியோட சேர்த்து 8,50,000 ரூபாய் இருக்கா? தம்பி கிளம்புங்கம்மா. இந்தா நான் சொல்றது அப்படியே எழுது. சென்னை பம்மலைச் சேர்ந்த நடராஜிடமிருந்து நான் 5 லட்சம் தான்ப்பா சொன்னான். உன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 8 காலேஜ் வேலைக்கு போயிட்டு வந்துடுவோம்மா. அமௌண்ட் எவ்வளோ? இதில் யோசிக்க என்ன தம்பி இருக்கு? நீ என்ன காரு பங்களான்னு சொகுசாக வாழ்கிறதுக்கு இதை பண்ணுற? இருந்தாலும் தப்பு பண்ணுறேன்னு தோணுது. நீ திருட போகிறதில்ல, கொலை செய்ய போகிறதில்ல, யாருக்கும் துரோகம் பண்ண போகிறதில்ல, எவன் குடியும் கெடுக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் உன் கையில் வந்து போகிற 1000 100 நோட்டில் ஒரு நோட்டு கள்ள நோட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு தடவையாவது அவனுக்கே தெரியாமல் கள்ள நோட்டை பழக்கத்தில் விட்டுருக்கான். இத்தனை நாளாக தெரியாமல் பழக்கத்தில் விட்டுட்டு நீ இப்போ ஒரே ஒரு தடவை தெரிஞ்சு விட போகிற, அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு மேலேயே உனக்கு மனசு உறுத்தலாக இருந்தால் நீ வாங்குற படத்தில் கொஞ்சம் எடுத்து ஒரு 100 பேருக்கு ஒரு வேளை சோறு போடு, மனசு சரியாயிடும். என்னடா என்ன யோசிக்கிற? இந்தா இதில் 5000 ரூபாய் இருக்கு, போய் செலவு பண்ணிப்பாரு. சாம்பிள் தான் குடி, மொத்தத்தில் கழிச்சுக்குவேன். இந்த நேரம் பயமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தைரியமா போ. அண்ணே 100 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா? ஜூஸ் குடியா? தரேன் சார். 2 பேனா 10 ரூபாய் சார். 2 பேனா 10 ரூபாய் சார். சார் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் சார். 2 பேனா 10 ரூபாய் சார். 2 பேனா 10 ரூபாய் மட்டும்தான் சார். ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க சார். 2 பேனா 10 ரூபாய் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க சார். 2 பேனா 10 ரூபாய் சார். என்னப்பா இப்போ ஒரு தெளிவு வந்துருச்சுல்ல? பயமா இருக்குண்ணே. எதுக்கு பயப்படுற? மாட்டிக்கோண்ணா. ஒன்று தெரியுமா? போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் 312 கள்ள நோட்டு கேஸு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 800 பேர்கிட்ட அரெஸ்ட் ஆகிருக்காங்க. ஆனால் எங்கள் மேலே ஒரு கேஸும் கிடையாது. எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போன ஒருத்தம் கூட அரெஸ்ட் ஆகலை. ஏன்னா எங்கள் பணத்தோட குவாலிட்டி அப்படி, எந்த மிஷினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் அடிக்கிற சீரியல் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏய் நீ கலவரமாகாத. நாங்கள் என்ன சீரியல் நம்பர் அடிக்கிறோன்னு இது வரைக்கும் எவனும் கண்டுபிடிச்சதில்ல. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, பணத்தோட வா. அந்த கள்ள நோட்டு கும்பல ஏன் செல்வராஜ் இன்னும் பிடிக்க முடியல சார்? அந்த குரூப் நேரடியாக கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் வர்றது கிடையாது. பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசையை காட்டி 1க்கு 2 கள்ள நோட்டை கொடுத்து அவங்க மூலமாக சர்க்குலேஷனில் விடுறாங்க. அந்த நோட்டை கரன்சி டிடெக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. செல்வராஜ், கரன்சி எரிக்கிறது அஃபென்ஸ் தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார், இது கள்ள நோட்டு தான். கள்ள நோட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே வழி இதுதான். நல்ல நோட்டாக இருந்தால் நீளமாக எரியும், இதை பாருங்க மஞ்சளாக எரியும். அதுக்காக எல்லா நோட்டையும் எரிச்சா பார்க்க முடியும்? இல்லை சார், நம்ம இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க சர்க்குலேஷனில் விட போகிற கள்ள நோட்டோட சீரியல் நம்பரை இந்த முறை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 மாசத்தில் அந்த நோட்டெல்லாம் கண்டிப்பாக புழக்கத்துக்கு வரும். அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, நிச்சயம் எவனாவது மாட்டோம். செல்ஃபோன் கவர், ஏடிஎம் கார்டு கவர், ரேஷன் கார்டு கவர், கண்ணாடி கவர், ஏடிஎம் கார்டு கவர், கண்ணாடி கவர். என்னடா மறைக்கிற? என்ன
யார் சார் பரிசு? யார் சார் பரிசு? எந்ததான் எந்ததான்? இந்தாங்க சார், இந்தாங்க சார். தேங்க்ஸ்ப்பா. வாடா. இந்த இடத்துல குழம்பி போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ நிக்கிறான் சார். கதை ரொம்ப சீரியஸா இருக்க. ஏன் தம்பி, இந்த கதையில குத்துப்பாட்டெல்லாம் இருக்குல்ல? இருக்கு சார். செகண்ட் ஹாப்ல அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்கேன் சார். சரிங்க தம்பி, இன்னொரு நாளைக்கு மீதி கதையை கேட்குறேன். போயிட்டு வாங்க. வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. நான் சொன்ன பையன் இவன் தான். வாங்க தம்பி, நல்ல விஷயத்துக்காக செய்கிறீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீயே உன் கையால் அண்ணங்கிட்ட பணத்தை கொடு. என்னடா தயங்குற? இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னும் என்னடா குழப்பம்? இந்த பாரு, உனக்காக பணம் ரெடியா இருக்கு. வேண்டாண்ணே, என் மனசுக்கு இது சரின்னு படல. இந்தாங்க, நீங்கள் கொடுத்த உங்கள் சாம்பிள் பண்ணும். ராஜேந்திரன், விருப்பம் இல்லாதவங்களாம் ஏன் கூப்பிட்டு வரீங்க? இல்லைண்ணே, அவன் விருப்பப்பட்டு தான் வந்தான். இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் என்னன்னு பார்க்குறேன். டேய், என்ன அசிங்கப்படுத்திட்டல? உனக்கு உதவணும்னு நினச்சேன் பாரு. எனக்கு இது தேவைதான்டா. என்னை மன்னிச்சிடுங்கண்ணே. என்னடா சாதாரணமாக மன்னிச்சிடுங்க? நீ போலீஸ் ஆளாடா? சத்தியமே இல்லைண்ணே. ரவி, ராஜேந்திரன் சொதப்பிட்டான்டா. ஓடுறா, ஓடு. பாட்டி தொலையாதடா. உள்ள போடா. கான்ஸ்டபிள்ஸ், நீங்க ரைட்ல போங்க. ஒருத்தவனும் மிஸ் ஆகக்கூடாது. ஓடிடு. டேய் டேய் டேய், டச்னா. வந்துரு. கொண்டு போங்க. செல்வராஜ், என்ன பகைச்சிக்காத. உனக்கு நல்லதில்ல. பெரிய மனுஷன் பாக்குறேன். ஏரியா இவனை தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே சார்.